தொழிற்சங்க ஊழியர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க, இந்த மாதிரியான காலாவதியான பேருந்துகளை இயக்கக்கூடியதில் அவங்களுக்கு எவ்வளவு சவால் நிறைந்ததாக இருக்குது, தொடர்ச்சியாக பராமரிப்பின்மை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, நிறைய இடங்களில் அது ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, நம் கண் முன்னாலேயே தெரிகிறது. இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, பதிவு செய்யலாம். அதாவது சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை சுமார் 4107 பேருந்துகள் வந்துட்டு இயக்கப்பட்டு வருகிறது. இதில் வந்துட்டு சென்னை ஒரு நாளைக்கு சென்னை நகரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 50 லட்சம் பயணிகள் வந்துட்டு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அதுவும் இந்த பேருந்து பயணத்தை மேற்கொள்கிறார்கள். மேலும் மத்திய போக்குவரத்து அமைச்சகத்துறை வந்து ஒரு கணக்கீடு சொல்லியிருக்கிறது. அதாவது சென்னையை பொறுத்தவரை ஒரு மிக நெரிசலான நகரம். இந்த நகரத்தில் கிட்டத்தட்ட 1300 பேர் ஒரு பேருந்துகளில் ஒரு நாளைக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பேருந்துகள் வந்து முறையாக பராமரிக்கப்படுகிறதா என்பது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய வந்துட்டு சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகி சந்திரன் இருக்கிறார். அவர்கிட்ட கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். அதாவது இந்த சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 4107 பேருந்துகள் இருக்கு. இந்த பேருந்துகள் வந்து முறையாக பராமரிக்கப்படுகிறதா? 4000 பேருந்துகள் மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த பேருந்துகள் முழுமையாக இயங்கலை. இப்போ வந்து நாளொன்றுக்கு 500க்கும் மேற்பட்ட பேருந்துகள் பணிமனைகளிலேயே முடக்கப்பட்டிருக்கிறது. காரணம் வந்து அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, அதை பராமரிப்பு செய்வதற்கு போதுமான ஆட்கள் இல்லை. டெக்னிக்கல் பிரிவில் வந்து ரொம்ப நாம்ஸை குறைச்சிட்டாங்க. இதன் காரணமாக மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. ரெண்டாவது வந்து இன்றைக்கி ஓடக்கூடிய இந்த பேருந்துகளில் சரிபாதி பேருந்துகள் ஓடும் வயதை கடந்து சட்டப்படி ஓட தகுதியற்ற பேருந்துகள். இந்த பேருந்துகள் தான் இன்றைக்கி சரிபாதி பேருந்துகள் சென்னை மாநகரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் வயதை கடந்த பேருந்துகள். இதன் காரணமாக முழுமையான ஒரு இயக்கத்தை கொடுக்க முடியல. இந்தியாவிலேயே மிக தலை சிறந்த ஒரு போக்குவரத்து கழகம் மாநகர போக்குவரத்து கழகம்தான். வருமானம் ஈட்டுவதிலும் 1 லிட்டர் டீசலுக்கு 5.5 முதல் 6 கிலோமீட்டர் வரை ஓட்டக்கூடிய திறமையான தொழிலாளி இங்கே தான் இருக்கிறான். ஒரு டயர் போட்டால் மற்ற மாநிலங்களில் ஓடக்கூடிய கிலோமீட்டரை சென்னையில் தமிழ்நாட்டில் தான் கூடுதலான கிலோமீட்டரை ஓட்டக்கூடிய திறமையான ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி எல்லா பகுதிகளிலும் திறமையான தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் இன்றைக்கு இந்த போக்குவரத்து கழகம் சீர்கெட்டு வருகிறது. இதற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தினுடைய கொள்கை தான் காரணம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மானியங்களை போக்குவரத்து கழகங்களுக்கு கொடுப்பதில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷனுக்கான பணம் முழுமையாக கொடுக்கறதில்ல. 60 வயது கடந்த மூப்படைந்தவர்களுக்கு இலவச பயணம் கொடுக்குறாங்க, அதற்கான பணத்தை கொடுக்கறதில்ல. பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களுக்கு கொடுக்குறாங்க. போக்குவரத்து துறையின் மூலமாக பல்வேறு நலத்திட்டங்கள் இருக்கிறது. அந்த நலத்திட்டங்கள் வரவேற்கக்கூடியது, ஏழை மக்களுக்கு நல்லது. ஆனால் அதற்கான மானியத்தை கழகங்களுக்கு கொடுக்கணும். அரசு கொடுக்காத காரணத்தினால் கழகங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அதனுடைய விளைவாக சிக்கனம் என்கிற பெயரில் இன்றைக்கு டெக்னிக்கல் தொழிலாளர்களை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பஸ்ஸுக்கு 1.25 தொழிலாளி இருந்தால் தான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். 1975ஆம் ஆண்டு தெல்லநாயகம் என்கிற மோட்டார் இன்ஜினியரிங் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிட்டி, அவர் மாநகர இந்த போக்குவரத்து கழகத்திலேயே பல ஆண்டுகள் நிர்வாக இயக்குநராக செயல்பட்டவர். அவ்வளோ அனுபவமிக்கவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டியினுடைய பரிந்துரை தான் 1.25 தொழிலாளி டெக்னிக்கல் இருக்கணும் ஒரு பஸ்ஸுக்குன்னு. ஏன் அதாவது 1.25 தொழிலாளி ஒரு பஸ்ஸுக்கு ஒரு டெக்னிக்கல் கமிட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு மெம்பர் இருக்கணுன்ற நிலையில் ஏன் இது வரைக்கும் இது போன்ற ஒரு நிலையை, அதாவது பணியாளர்களை தேர்வு செய்கிற இதை வந்து அரசாங்கமோ இல்லை மாநகர போக்குவரத்து கழகமோ ஈடுபடவில்லையா? அதாவது 1.25 தொழிலாளி தான் இருந்து கொண்டு இருந்தார்கள். இப்போ தான் குறைச்சினே இருக்காங்க. அது இப்போ வந்து 0.69 அதை குறைச்சிட்டாங்க. 3/4 தொழிலாளி கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இது மெயின்டெனன்ஸு பண்ண முடியாத காரணத்தினால ஒவ்வொரு பணிமனைகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 பஸ்ஸு, 20 பஸ்ஸு, 25 பஸ்ஸு இருக்குது, 30 டெப்போ இருக்குது. 30 டெப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட பேருந்து இருந்தும் மெயின்டெனன்ஸ் செய்ய முடியாத காரணத்தினால ஓட்ட முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. இந்த 500 பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடிய மக்கள் மற்ற பஸ்ஸில் தான் பயணம் பண்ணணும். அதனால தான் பஸ்ஸில் நெருக்கடி, கூட்ட நெரிச்சல், மற்றது இதெல்லாம் ஏற்படுது. நீங்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்துட்டு மானியம் வழங்குது, அதே போல் ஃப்ரீ பாஸ் போன்ற பல இலவச பாஸ்களை வழங்குறதுனால அந்த மானிய தொகையை வந்துட்டு மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு கொடுப்பதில்லைன்னு சொல்லுங்க. இது போன்ற எத்தனை தொகை, அதாவது எவ்வளவு ரூபாய் வந்துட்டு நிலுவையில் இருப்பதாக உங்களுடைய கணக்கில் இருக்குது? அதாவது வந்து வருடம் வந்து கொடுக்கணும் அந்த காசை.
அப்படி கொடுக்காததுனால 1500 கோடிக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ் கன்செஷன் மட்டும் டியூவில் இருக்குது காரணங்களுக்கு கொடுக்காம. அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரிகளை நிர்பந்தம் பண்ணி அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் என்று மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அரசு கொடுக்க வேண்டியதில்லை என்று ரெக்கார்ட் பண்ண வைக்கிறாங்க. இங்கே பணம் இல்லை, மெயின்டெனன்ஸ் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க பணம் இல்லை, ஆனால் அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுத வைக்கிறாங்க. புக்கில் எழுதி வச்சுருக்கிறான் ரெக்கார்டில். அதாவது இந்த மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை வந்துட்டு ஒரு பேருந்துக்கு 1.25 தொழிலாளி வீதமாக இதை பழுது பார்ப்பதற்கும் அதை மெயின்டைன் பண்ணுவதற்கும் ஒரு தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது வந்துட்டு அந்த ஆள் பற்றாக்குறை இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் வந்துட்டு அரசு மானியம் வழங்குவதிலிருந்து கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலாக மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு பாக்கி வைத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதே போல பராமரிப்பு என்று பார்க்கும் பொழுது 2 நாட்களுக்கு ஒரு முறை என்ஜின் ஆயிலை மாற்ற வேண்டும். அதே போல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கிளச் பிளேட் மற்றும் என்ஜினை வந்து சரிபார்க்க வேண்டும். மேலும் வந்துட்டு அந்த டயர்களை அனைத்தையுமே வந்து செக் பண்ணணும் அப்படின்னு உள்ள விதிகள் இருக்கு. ஆனால் அது வந்து முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால தான் அடிக்கடி பேருந்துகள் வந்து அங்கங்கே முடங்கி இருப்பதாகவும் இங்கு இருக்கிற சில தொழிலாளிகள் நம்முடைய தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தேவேந்திரன். டார்வின், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.